வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ திரு எஸ்.கே.எம். மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், ஆழியாறு ஐடி இயக்குநரகத்திற்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இணையத்தின் வழியாக செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து வேதாத்திரி அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய சிந்தனை உரையை தொடங்குகிறேன். இன்றைய சிந்தனை விருந்தாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது அருட்தந்தை அவர்களுடைய ஆத்திச்சூடி என்கின்ற அந்த பாடலை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஆத்திச்சூடி என்று சொல்லக்கூடியது சிறு குழந்தைகளுக்கு அகர வரிசையை கற்பிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா இது குழந்தை இலக்கிய வகை சார்ந்தது. குழந்தை இலக்கியம் என்று சொன்னா அதை பொதுவாக 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அதாவது முதலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா சிறுவர்களால் சிறுவர்களுக்காக எழுதப்படுவது. அவைகள் எழுத்துப்பூர்வமாக பெரும்பாலும் மாறாததால அது குழந்தைகள் விளையாடுகிற பொழுது அவர்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை வைத்து அந்த பாடல்களை மாதிரி பாடுவார்கள். அது அவ்வளவு எழுத்துப்பூர்வமாக அதற்கான ஒரு ஆதாரம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு வகை இருக்கிறது என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னா பெரியவர்களால் சிறுவர்களுக்கு சொல்லப்படக்கூடியது. இது குழந்தை இலக்கியமாக பெரும்பாலும் எல்லா மொழிகளிலும், இன்னும் சொல்ல போனால் அந்தந்த வயதினருக்கு தகுந்தது மாதிரி பல வகையிலே அதை பாடி எழுதி அது ஆதாரபூர்வமாக நமக்கு கிடைத்து வருகிறது. மூன்றாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னா குழந்தை இலக்கிய வடிவத்திலே எழுதப்பட்டிருக்கும். அது சிறுவர்களுக்கு சொல்லப்படுவது போல இருக்கும், ஆனால் அது பெரியவர்களுக்கும் சேர்த்து சொல்லப்படுவதாக இருக்கும். இது ஒரு வகையான யுக்தி. எப்படி என்று கேட்டா, இப்பொழுது நாம் ஒரு கதை சொல்கிறோம் என்று சொன்னா அப்படி எப்படி சொல்லுவோம்? அந்த கதையின் மூலமாக ஒரு கருத்தை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி சொல்லுகிற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னா கதையிலே விலங்குகள் எல்லாம் வரும். அந்த விலங்குகள் பேசுவது போல எல்லாம் நாம் கதையை வடிவமைப்போம். அதே போலத்தான் பல்வேறு விதமான நேரங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரியவர்களுக்கு சில விஷயங்களை நாம் அறிவுரை சொல்வது போல சொன்னால் அது அவர்களுக்கு சில நேரம் எனக்கு இந்த விஷயம் தெரியாதா என்று சற்றே அவர்களுடைய அந்த ஆணவமானது தலை தூக்கி சொல்ல வந்த கருத்தை கேட்க விடாமல் தடுத்து விடும். எனவே இந்த ஒரு யுக்தியை இவர்கள் கையாண்டார்கள், எழுத்தாளர்கள். எப்படி என்று கேட்டா சிறுவர்களுக்கு சொல்றது மாதிரி இருக்கும், ஆனா உண்மையிலே அது பெரியவர்களுக்கும் சேர்த்து சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட வடிவம் தான் ஆத்திச்சூடி என்று சொல்லக்கூடியது. நமக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா பள்ளிக்கூடத்திலே ஔவையாருடைய ஆத்திச்சூடியை நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம பார்க்க இருப்பது அருட்தந்தையினுடைய ஆத்திச்சூடி. முதலில் அந்த ஆத்திச்சூடியினுடைய எல்லா விதமான ஒரு எவ்வளவு அந்த அகர வரிசையிலே என்கின்ற எழுத்து வரைக்கும் அருட்தந்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவ்வளவையும் ஒரு தடவை வாசித்து விட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆத்திச்சூடிக்கும் ஒரு சிறு விளக்கம் கூறி இன்றைய சிந்தனை விருந்தை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னா அன்பாய் இரு, ஆசையை சீரமை, இன்சொல் பேசு, ஈதல் பழகு, உடற்பயிற்சி செய், ஊக்கமுடன் உழை, எளிமையாய் இரு, ஏற்றம் போற்றிடு, ஒன்றுபட்டு வாழ், ஓதி உணர்ந்திடு, ஐயம் தெளி, ஔவை மொழி நட என்று இந்த ஆத்திச்சூடியானது அருட்தந்தையினால வகை தொடங்கி வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா அன்பாய் இரு என்பதை சொல்கிறார். இப்ப அன்பாய் இரு என்பது குழந்தைகளுக்கும் உரியதுதான், பெரியவர்களுக்கும் உரியதுதான். பெரியவர்களுக்கு நாம் கொஞ்சம் விவரமாக சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறோம் என்று கேட்டா அன்பும் கருணையும் என்ற தலைப்பிலே அதை பற்றி விரிவாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த இடத்திலே சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளில் நான் சொல்கின்றேன். அன்பு இல்லாதவர்களுடைய உடம்பை திருவள்ளுவர் சொல்கிற பொழுது எலும்பு தோலினால் பொருத்தப்பட்டது என்று சொல்லுவார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா கோள்களை சூழ்ந்து கட்டி காப்பது இறைநிலையினுடைய அன்பு. பிஞ்சை மரத்தோடு ஒட்டி வைத்திருக்கக்கூடியது மரத்தினுடைய அன்பு. கோழி முட்டையில் உள்ள திரவத்தை காப்பது கோழியினுடைய அன்பு. பசு தன் நாக்கால் கன்றை நக்கி கொடுப்பதும் பசுவினுடைய அன்பு. பழங்களிலே சுளை இருந்து அந்த பழத்தை காப்பதும் பழத்தினுடைய அன்பு. வண்டுகள் மலரின் மனம் வீசி
வண்டுகளை தன்பால் இழுப்பது மலரினுடைய அன்பு, குழந்தைக்கு முத்தம் கொடுப்பது தாயினுடைய அன்பு. எல்லா மதங்களுமே பார்த்தீர்கள் என்று சொன்னா அன்பை போதிக்கவே செய்கிறது. எனவே அன்பாக இருப்பது என்பது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா திரைப்படங்களிலே அதை மிகைப்படுத்தலாக காட்டி காட்டி உண்மையான அன்பு எது என்பதை சந்தேகம் கொள்ளும்படி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த அன்பு என்று சொல்லக்கூடியது பார்த்தீர்கள் என்று சொன்னா மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஆசையை சீரமை. ஆசையை சீரமை என்பதிலே ஆசை சீரமைத்தல் என்கின்ற ஒரு அகத்தாய்வு பயிற்சியை அருட்தந்தை அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதாவது ஆசை என்றால் என்ன? எண்ணம் வலுப்பெறும் போது அது ஆசையாக மாறுகிறது. நமக்கு ஒரு நாளிலே பலவிதமான எண்ணங்கள் தோன்றுகிறது. அத்தனை எண்ணங்களையும் நாம் சொல்லாகவோ செயலாகவோ மாற்றுவதில்லை. எந்த எண்ணமானது வலுப்பெறுகிறதோ அந்த எண்ணத்தை தான் நான் ஆசை என்று கூறுகிறோம். எனவே இந்த ஆசையை எப்படி சீரமைப்பது என்பதற்கு சுவாமிஜி அவர்கள் ஒரு அட்டவணையாக கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு ஆசை நமக்கு எழுந்தது என்று சொன்னால் அதை நாம் நிறைவேற்ற இயலாமல் வாழ முடியாதா, அதாவது அவசியமானதா என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக பொருளாதார வசதி வாய்ப்பு இருக்கிறதா, இதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா, பின்விளைவு எத்தகையது என்பதை கணித்து எந்த ஒரு ஆசையையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும், சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். முதலாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னா நிறைவேற்ற இயலாமல் வாழ முடியாதா என்பதிலே சைக்கிளை அவர்கள் ஒரு உதாரணமாக சொல்கிறார்கள். இன்றைக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது. இந்த இடத்திலே நாம் வேறு வாகனங்களை கூட பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அது மகிழுந்தாக இருக்கலாம் அல்லது இருசக்கர வாகனங்கள், மோட்டார் தானியங்கிய இருக்கக்கூடிய வாகனங்களை கூட நாம் இந்த இடத்திலே பொருத்தி பார்த்து கொள்ளலாம். ஆனால் சுவாமிஜி அவர்கள் சைக்கிளை உதாரணமாக காட்டுகிறார்கள். ஒருவருக்கு காய்கறி வாங்குவதற்கு செல்வதற்கான அந்த காய்கறி கடைகள் மிகவும் தூரமாக இருக்கிறது, பேருந்து நிலையம் தூரமாக இருக்கிறது, அலுவலகம் செல்வதற்கு ரயில் பிரயாணம் செய்வதாக இருந்தால் அந்த ரயில் நிலையமும் தூரமாக இருக்கிறது. எனவே நடந்து செல்வது என்பது கால விரயத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் அவர் யோசிக்கிறார், நமக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் பரவாயில்லை, இருசக்கர வாகனம் இருந்தால் பரவாயில்லை, நமக்கு நேரம் மிச்சமாகும், இரண்டாவதாக நம்முடைய அந்த உடல் உழைப்பு என்பதும் கொஞ்சம் குறையும் என்று நினைக்கிறார். ஆனால் அவரிடத்திலே பணம் இருக்கிறதா என்று பார்த்தால் பணம் இல்லை. பணம் இல்லை என்று அடுத்த கேள்வியை கேட்க சொல்கிறார். அவசியமானதா என்று கேட்கிற போது அவசியம்தான் என்கின்ற விடை வந்துவிட்டது. சரி, அடுத்த கேள்வியை கேட்க சொல்கிறார். பொருளாதார வசதி வாய்ப்பு இருக்கிறதா? அது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி வாங்கலாம்? ஒன்று நம்மிடத்திலே இருக்கக்கூடிய சேமிப்பிலிருந்து வாங்கலாம், அல்லது தவணை முறையில் வாங்கலாம், அல்லது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பொருள், நாம் நினைக்கிறோம் இந்த பொருள் நமக்கு அவசியமானது அல்ல என்று நினைத்தால் அந்த பொருளை விட்டு கூட நமக்கு அவசியமான இன்னொரு பொருளை நாம் வாங்கிக் கொள்ளலாம். எனவே அந்த பொருளை வாங்குவதற்கு நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதா என்பதை இரண்டாவதாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா என்று என்கிறார். இப்போ உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னா சில ஆசைகளை நம்மால் நிறைவேற்ற இயலாமல் வாழ முடியாது என்கின்ற ஒரு தன்மைக்கு நாம் விடுவோம். அதற்கு அடுத்தபடியாக பொருளாதார வசதி வாய்ப்பு கூட இருக்கும். ஆனால் சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா என்று பார்த்தா சில விஷயங்களை சமுதாயம் ஒப்புக்கொள்ளாது. எனவே நாம் இந்த சமுதாயத்தோடு ஒட்டி வாழ்கிறோம், நாம் தனி நபராக வாழவில்லை. எனவே சமுதாயம் ஒப்புக்கொள்ளாத விஷயங்களை நாம் செய்யாமல் இருப்பது நல்லது என்பதை ஆசை சீரமைத்தல் என்கின்ற பயிற்சியிலே அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பின்விளைவு எத்தகையது? சில சமயங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா நிறைவேற்ற இயலாமல் வாழ முடியாது என்ற தன்மையும் இருக்கும், பொருளாதார வசதி வாய்ப்பு இருக்கும், சமுதாயமும் ஒப்புக்கொள்ளும். ஆனால் பின்விளைவு என்று சொல்லக்கூடியது தீமையாக இருக்கும். அப்படி தீமையாக இருந்தால் அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஆசையையும் நாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடாது என்று நாம் எத்தனை ஆசைகளை வைத்திருக்கிறோமோ அத்தனை ஆசைகளையும் வரிசைப்படுத்தி எழுதி இந்த பட்டியலிலே உள்ளது போக எத்தனை ஆசைகள் மீதம் உள்ளதோ அதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆனந்தமயமாக இருக்கும். நாம் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை நாம் பெற முடியும். நிறைவேற்ற முடியாத 1000 ஆசை குப்பைகளை மனதில் வைத்து சுமப்பதனாலே யாருக்கு என்ன லாபம் என்று அருட்தந்தை அவர்கள் கேள்வி கேட்பார்கள் நம்மை பார்த்து. எனவே சில நேரங்களிலே பார்த்தோம் என்று சொன்னா பொறாமை உணர்வுக்கு காரணம் என்ன என்று கேட்டா இந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியாத தன்மைதான். சிறு வயதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா
யாராவது சைக்கிளை வெளியிலே நிறுத்திவிட்டு கடைக்கோ அல்லது வேறு ஒரு நபருடைய உறவினருடைய வீட்டுக்கோ சென்று வந்தால் அந்த சைக்கிளிலே இருக்கக்கூடிய அந்த காற்றை வந்து சில சிறுவர்கள் பிடுங்கி விட்டு விடுவார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொள்வோம் அவர் வந்து விளையாட்டாக செய்கிறார்கள் என்று. ஆனால் அவர்களுடைய அந்த மனநிலை என்ன என்று கேட்டா, உளவியல் என்ன என்று கேட்டா, நம்மால் இந்த பொருளை வாங்க முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை, நம்மிடத்திலே இல்லாத ஒரு பொருள் இன்னொரு இடத்திலே இருக்கிறது, எனவே நாம் எப்படி நடந்து கஷ்டப்படுகிறோமோ அதே போல் அவரும் கஷ்டப்படட்டும் என்கின்ற உணர்விலே தான் அதை செய்கிறார்கள் என்பது ஒரு உளவியலாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஆசை சீரமைத்தல் என்கின்ற தன்மையை வந்து அருட்தந்தை அவர்கள் இந்த ஆத்திச்சூடியிலே குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இன்சொல் பேசு என்று குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது ஒரு விஷயத்தை நாம் அடுத்தவர்களிடத்திலே சொல்கிற பொழுது அந்த விஷயம் நல்லதாக இருந்தாலுமே கூட சொல்லக்கூடிய முறையிலே கடுமையாக இருந்தது என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய அந்த தன்மை விஷயமானது எடுபடாமல் போய்விடும். ஆனால் சில பேர் பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு தீமையான விஷயத்தை கூட மிகவும் இனிமையாக பேசி கவர்ச்சியாக பேசி அடுத்தவர்களை நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள். எனவே இந்த இன்சொல் பேசு என்பது ஏமாற்றுபவர்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு நன்மை செய்பவர்கள் பயன்படுத்துவது கிடையாது. எனவே அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், நீ நன்மை செய்வதாகவே இருந்தாலும் அதை இனிமையாக பேசி அந்த காரியத்தை நீ சாதித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது உனக்கு பயன்படும், மற்றவர்களுக்கும் பயனுடையதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் சினம் தவிர்த்தலிலே நாம் பார்க்கிறோம், நாம் வந்து அடுத்தவர்களுடைய நன்மைக்காகத்தான் கோபப்பட்டு சொல்கிறோம். ஆனால் என்ன ஆகிறது என்று சொன்னால் நாம் என்ன கருத்து சொன்னோம் என்பது அவர்களுடைய மனதிலே போய் பதிவதில்லை. நாம் கோபமாக சொன்னோம் என்பது மட்டுமே அவருடைய மனதிலே சென்று பதிவதினாலே நாம் என்ன விளைவை எதிர்பார்த்து அந்த சொற்களை பயன்படுத்துகிறோமோ சொல்கிறோமோ அந்த விளைவை அது ஏற்படுத்துவதில்லை. எனவேதான் இனிய இன்சொல் பேசு என்பதை இந்த ஆத்திச்சூடியிலே அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இனிய உளவாக இன்னா குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று ஒரு திருக்குறளிலே திருவள்ளுவர் அவர்கள் சொல்வார்கள். இப்பொழுது ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள். என்ன என்று கேட்டா, கெட் அவுட் என்பது ஒரு வார்த்தை, இன்னொன்று லீவ் மீ அலோன் என்பது ஒரு வார்த்தை. இரண்டுமே பார்த்தீர்கள் என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரே பொருளை தரக்கூடியதுதான். ஆனால் ஒரு சொல்லானது அதை கோபமாக சொல்வது போல இருக்கிறது, இன்னொரு சொல்லானது சாந்தமாக சொல்வது போல இருக்கிறது. எனவே இந்த சொல்லை நாம் பயன்படுத்துகிற போது என்ன ஆகிறது என்று கேட்டா அந்த நாம் எதிர்பார்க்கக்கூடிய விளைவை அது தரக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடியது ஈதல் பழகு என்று சொல்கிறார். இப்ப இந்த ஈதல் பழகு என்று சொல்லக்கூடியதிலே நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். நிறைய புராண இதிகாசங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கதைகளின் மூலமாக கருத்துக்களை மக்களுக்கு போதிப்பது என்பது ஒரு தன்மையாக பார்க்கிறோம் நாம். அதிலே கர்ணன் நம்முடைய வள்ளல் தன்மைக்காக, கொடைத்தன்மைக்காக, ஈதல் தன்மைக்காகவே அந்த பாத்திரத்தை படைத்து வைத்திருப்பார்கள் மகாபாரதத்தில். அப்படி கர்ணன் பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு நபர் வருகிறார், ஒரு குடிமகன் வருகிறார். அப்படி வந்து அவர் ஏற்கனவே உத்தரவு போட்டு வைத்திருக்கிறார், தானம் என்று கேட்டு யாராவது என்னை பார்க்க வேண்டும் என்று வந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் தடை சொல்லக்கூடாது, அவர்கள் உடனடியாக என்னை வந்து சந்திப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று காவலாளிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். எனவே அவர் எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு குடிமகன் ஒரு அரசனை பார்க்கக்கூடிய அளவுக்கு எளிமையாக இருந்திருக்கிறார் என்பதும் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. என்னென்று சொன்னா இன்றைக்கு வந்து அரசு பணியில உயர் பதவிகளில இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்க சொல்லி கேட்டால் கூட நேரம் ஒதுக்குவது கிடையாது. எனவே இதையெல்லாம் நாம் படிப்பதனுடைய நோக்கம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா கர்ணன் வந்து எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி எண்ணெய் தேய்த்து கொண்டிருக்கிறார். அப்படி எண்ணெய் தேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அன்பர் வந்து எனக்கு தானமாக ஏதாவது தாருங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் தங்க அரசர் இல்லையா, ஒரு பேரரசர் என்பதனால அவர் வந்து ஒரு தங்க கிண்ணத்திலே எண்ணெயை வைத்து உடம்பிலே தேய்த்து கொண்டிருக்கிறார். உடனே இடது கையாலேயே அந்த கிண்ணத்தை எடுத்து, தங்க கிண்ணத்தை எடுத்து அவருக்கு தானமாக கொடுத்து விடுகிறார். அருகில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், ஏன் அதை இடது கையாலே கொடுக்கிறீர்கள் என்று சொன்னா நம்முடைய இதிலே ஒரு மரபு இருக்கிறது, இடது கையாலே எந்த விதமான பொருளையும் கொடுக்க கூடாது என்று சொல்லி வலது கையினால் தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கிறது. அதனால நீங்கள் ஏன் இடது கையாலே கொடுக்கிறீர்கள், வலது கையாலே கொடுக்க கூடாதா என்று. அதற்கு கர்ணன் சொன்ன பதில் என்ன என்று கேட்டா, அது இடது கையிலிருந்து வலது கைக்கு வருவதற்குள் என்னுடைய மனம் மாறிவிட்டால், உதாரணமாக தங்க கிண்ணம் இருக்கிறது, இவருக்கு எதுக்கு நாம் தங்க கிண்ணம் கொடுக்க வேண்டும், ஒரு சாதாரண வெள்ளி கிண்ணம் கொடுத்தாலே போதுமே என்று தோன்றும்.
பிறகு வெள்ளிக்கிண்ணம் ஏன் கொடுக்க வேண்டும்? சில பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினாலே போதும் என்று தோன்றிவிடும். எனவேதான் நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்த உடனேயே அதை நாம் செயல்படுத்தி விட வேண்டும் என்ற தன்மையை அந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே இந்த ஈதல் பழகு என்பதிலே இன்னொரு செய்தியையும் நாம் பார்த்திருக்கிறோம். காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் என்ன ஒரு விஷயம் சொல்கிறார். பிடி அரிசி திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். என்ன என்று கேட்டால், ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய ஒரு கைப்பிடி அளவு அரிசியை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் அதை சேமித்து வைக்க வேண்டும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை அதை இல்லாதவர்களுக்கு அதை தானமாக கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இப்போ எல்லோரும் என்ன சொல்வார்கள், இதற்கு விளக்கம் சொல்வார்கள் என்று கேட்டா, குழந்தையினுடைய கை சிறியது, அதனால் கொஞ்சமாக அரிசி வரும், அதனால் அவர் அப்படி சொன்னார் என்று. ஆனால் என்னுடைய ஒரு பார்வை என்ன என்று கேட்டா, இதுல குழந்தை வளர வளர அதனுடைய கையும் பெரிதாகும், அப்போ அரிசியும் கூட ஆகும். அதே போலத்தான் நம்முடைய வருமானம் அதிகமாக அதிகமாக நாம் ஈதல் செய்யக்கூடிய அந்த தன்மையும் அதிகமாகும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒரு 1983 நாம் ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது திருமணத்திற்கு அன்பளிப்பாக எவ்வளவு கொடுப்பார்கள்? 1 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் யாருடைய திருமணத்துக்காவது சென்று 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய் கொடுக்க முடியுமா? 1 ரூபாய் என்பது அந்த மொய்ப்பணத்தை வைத்து கொடுக்கக்கூடிய அந்த உரையின் மேலே இதிலே பணம் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்கான குறியீடாக 1 ரூபாய் என்பது இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டா, உங்களுடைய வருமானத்தில் 1% தானமாக கொடுங்கள் என்று சொல்கிறார். எனவே இதிலே ஈதல் பழகு என்பதை குழந்தையிலிருந்து நாம் அதை பழகி கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறார். ஈதல் என்கின்ற தன்மையிலே தருபவர் பெறுபவர் என்று 2 நபர்கள் இருக்கிறார்கள். இந்த ஈதல் என்பது பெறுபவரை பொறுத்ததா அல்லது தருபவரை பொறுத்ததா என்று ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா 2 விதமான கருத்துக்கள் சொல்கிறார்கள். ஈதல் என்பது கொடுப்பவருடைய தன்மையும் பொறுத்தது, பெறுபவருடைய தன்மையும் பொறுத்தது. 2க்கும் நாம் ஒவ்வொரு உதாரணங்களை பார்ப்போம். இது ஒரு சொற்பொழிவிலே சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி. இது சுகி சிவம் ஐயா அவர்களுக்கு தெரிந்த ஒரு செல்வந்தர். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டா, என்னுடைய 80வது அந்த சஷ்டிப்த பூர்த்தி சதாபிஷேகம் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த விழா நடைபெற இருக்கிறது. அதிலே ஒரு கச்சேரி இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த நல்ல பாடகர் யாராவது இருந்தால் அதற்கு ஏற்பாடு செய்து தாருங்கள். அவர் புகழ் பெற்றவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நன்றாக பாடக்கூடியவராக இருந்தால் போதுமானது என்று சொல்லிவிடுகிறார். சரி என்று சுகிசிவம் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி, இந்த நபர் நன்றாக பாடுவார், ஆனால் அவ்வளவு புகழ் பெற்றவர் இல்லை, இவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்கிறார். அந்த செல்வந்தரும் ஒப்புக்கொண்டு சுகிசிவம் அவர்களிடத்திலே கேட்கிறார், நான் அவருக்கு எவ்வளவு தொகை கொடுக்கட்டும் என்று. அவருக்கு என்ன தொகை வாங்குகிறார்கள் என்பது தெரியும் சங்கீதக்காரர்கள், இருந்தாலும் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே அந்த செல்வந்தரிடம் சொல்கிறார், இவ்வளவு தொகை நீங்கள் அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லி. செல்வந்தரும் ஒப்புக்கொள்கிறார். அன்றைக்கு என்ன ஆகிறது என்று கேட்டா, இந்த பாடகருடைய அந்த சங்கீத வித்வானுடைய சங்கீத நிகழ்ச்சி முடிந்த பிறகு சுகிசிவம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு இருக்கிறது. அது முடிந்த பிறகு எல்லோருக்கும் அந்த உரிய தொகையை கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு நிறைவு நிகழ்ச்சிக்கு வருகிறார். அப்படி வருகிற போது அந்த செல்வந்தர் ஒரு விளையாட்டு செய்கிறார். என்ன செய்கிறார் என்று கேட்டா, அந்த சங்கீத வித்வானை கூப்பிட்டு, நான் என்னுடைய இந்த ஒரு பழம் துண்டு அது மாதிரி பொருட்களை எல்லாம் வைத்துவிட்டு, இனிப்பு பொருட்கள் எல்லாம் வைத்து ஒரு தட்டிலே வைத்து அதிலே ஒரு உரையிலே பணத்தை வைத்திருக்கிறார். அதே மாதிரி 2 தட்டுக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் சொல்கிறார், செல்வந்தர் சொல்கிறார் சங்கீத வித்வானை பார்த்து, சங்கீத வித்வானிடமும் அந்த செல்வந்தர் கேட்கிறார், உங்களுக்கு எவ்வளவு நான் தொகை கொடுக்க வேண்டும் உங்களுடைய கச்சேரிக்கு என்று. அவரும் ஒரு தொகையை குறிப்பிட்டு சொல்கிறார். சரி என்று ஒப்புக்கொள்கிறார். இப்பொழுது அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது, நேரம் வந்து விட்டது. அப்பொழுது என்ன கேட்கிறார் என்று சொன்னா, 2 தட்டிலேயும் 2 விதமான தொகைகள் இருக்கிறது. ஒரு தொகை நீங்கள் சொன்னது, என்னுடைய கச்சேரிக்கு இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னது, அதை நான் வைத்திருக்கிறேன். இன்னும் ஒரு உரையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுகி சிவம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக பரிந்துரை செய்தவர், அவர் ஒரு தொகையை சொன்னார் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த தொகையையும் நான் வைத்திருக்கிறேன். எனவே இதிலே நீங்கள் எந்த தொகையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்.
இப்பொழுது சங்கீத வித்வானுக்கு மிகவும் தர்ம சங்கடமாக போய்விட்டது. ஏன் என்று கேட்டா, நான் சொன்ன தொகையைத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா சுகிசிவம் அவர்கள் மனம் நோகும். ஏனென்று சொன்னால் நான் தான் இவருக்கு வாய்ப்பே பெற்று தந்திருக்கிறேன், ஆனால் இப்படி சொல்கிறாரே என்று அவருக்கு மனதுக்கு தோன்றிவிடுமோ என்று ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. அதே சமயத்திலே ஒருவேளை நாம் சொல்லி இருக்கக்கூடிய தொகையை விட சுகிசிவம் ஐயா அவர்கள் குறைவாக தொகை சொல்லி இருந்தால் நமக்கு குறைவான தொகை தானே கிடைக்கும். எனவே நாம் எப்படி அந்த குறைவான தொகையை ஏற்றுக்கொள்வது என்று ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில அவர் இருக்கிறார். அவர் ஒன்றும் பதில் பேச முடியவில்லை. அப்பொழுது அந்த செல்வந்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, சுகிசிவம் ஐயாவை பார்த்து கேட்கிறார், ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்ன தொகையை சங்கீத வித்வானுக்கு கொடுக்கட்டுமா, இல்ல சங்கீத வித்வான் சொன்ன தொகையை அவருக்கு கொடுக்கட்டுமா என்று. அப்ப சுகிசிவம் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஐயா அவருடைய தகுதிக்கு அவர் கேட்டிருக்கிறார், என்னுடைய தகுதிக்கு நான் சொல்லி இருக்கிறேன், ஆனால் உங்களுடைய தகுதிக்கு நீங்கள் இரண்டையுமே கொடுக்கலாம் என்று சொன்னார். உடனே அவருக்கு மகிழ்ச்சியோடு சொன்னார், ஆமாம் அவருடைய கச்சேரி மிகவும் அருமையாக இருந்தது, இரண்டையுமே கொடுத்தால் கூட ஒன்றும் எனக்கு குறை நேர்ந்து விட போவதில்லை என்று சொல்லி 2 உரையிலே இடப்பட்ட தொகையையும் அவருக்கு கொடுத்ததாக அவர் அதிலே குறிப்பிட்டார். எனவே ஈதல் என்று சொல்லக்கூடியது பார்த்தீர்கள் என்று சொன்னா தருபவருடைய மனதை பொறுத்தது என்பதை நாம இந்த நிகழ்ச்சியின் மூலம் விளங்கி, அடுத்தபடியாக பெறுபவருடைய தன்மையை பொறுத்தது என்பதற்கும் ஒரு உதாரணம் சொல்வார்கள். என்ன உதாரணம் சொல்வார்கள் என்று கேட்டா, ஒரு அன்பர் அவர் ஒரு செல்வந்தரிடத்திலே சென்று ஒரு உதவி கேட்கிறார். அப்படி உதவி கேட்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார், ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறார். உடனே அவர் அதை பெற்றுக்கொண்டு வெளியில வந்து விடுகிறார். வெளியில வந்த பிறகு நண்பர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது என்ன சொல்கிறார் என்று கேட்டா, இவ்வளவு பெரிய செல்வந்தர் வெறும் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார், இது என்ன ஒரு பெரிய தொகை, பிச்சை காசு என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அதே நேரத்திலே இன்னொரு அன்பர் வருகிறார், அந்த செல்வந்தரிடத்திலே சென்று உதவி கேட்கிறார். அவரும் ஒரு 100 ரூபாய் அவருக்கு கொடுக்கிறார். அந்த 100 ரூபாய் எடுத்து அவருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிக் கொள்கிறார். பிற்பாடு நண்பர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சொல்கிறார், இந்த செல்வந்தரை போற ஒரு வள்ளல் தன்மை உடையவர் இல்லை, ஏனென்று சொன்னால் அவர் எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தார், அதை வைத்து என்னுடைய மகனுடைய கல்வி கட்டணத்தை கட்டினேன், அவனுடைய கல்வி தடைபடாமல் இருந்ததற்கு இந்த செல்வந்தர் தான் காரணம், இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் வாழ்த்தினார். எனவே அதே 100 ரூபாய் தான் ஒருவருக்கு கொடுக்கும் போது அது பிச்சை காசாக இருக்கிறது, அதே இன்னொருவர் பெற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகிறது, ஒருவனுடைய கல்வி வேலை வாய்ப்புக்கு அந்த தன்மைக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே ஈதல் என்று சொல்லக்கூடியது பெறுபவரை பொறுத்ததாகவும் இருக்கிறது, ஏற்பவரை பொறுத்ததாகவும் இருக்கிறது என்பதை இதிலே நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு வாழ்க்கை தத்துவங்கள் என்கின்ற தலைப்பிலேயும் அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட பொழுது இந்த ஈகை என்பதை குறிப்பிடுவார்கள். வாழ்க்கை தத்துவங்கள் 16 தத்துவங்கள், அதை நாம் வெறும் தலைப்புகளை மாத்திரம் பார்க்கலாம். தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3. தேவைகள் 3 என்பதிலே பசி, தாகம், தட்பவெட்ப சூழ்நிலை, உடற்கழிவு பொருட்களின் உந்துவேகம். காப்புகள் என்பதிலே இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து என்கின்ற 3ஐ பார்க்கிறோம். அதற்கு பிறகு அறநெறிகள் என்பதிலே ஒழுக்கம், கடமை, ஈகை என்று இந்த இடத்திலேயும் ஈகையை பற்றி அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது உடல் ஊனமுற்றோர், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களுக்கு சமுதாயம்தான் அவர்களுக்கு தேவையான பொருட்களை கௌரவத்தோடு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே இந்த இடத்திலும் ஈகையை பற்றி அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆத்திச்சூடியானது உடற்பயிற்சி செய் என்பது. உடற்பயிற்சியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா பல்வேறு விதமான உடற்பயிற்சிகளை நம்ம பார்க்கிறோம். சில உடற்பயிற்சிகள் உடலினுடைய தோற்றத்தை மாத்திரம் அழகுபடுத்தி காட்டக்கூடியது, உடலினுடைய உள் உறுப்புகளுக்கு அது அந்த அளவுக்கு பயன் தருமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்திலே அருட்தந்தை அவர்களினாலே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடற்பயிற்சியானது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் எளிய முறையிலே அமைந்திருக்கிறது. எளிய முறை உடற்பயிற்சி என்றே அருட்தந்தை அவர்கள் அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். இதனுடைய நன்மைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னா இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீர்பெறுவதற்கு இந்த உடற்பயிற்சியானது உதவி செய்கிறது. கழிவுப் பொருட்கள் முழுமையாக வெளியேறுவதற்கு இந்த உடற்பயிற்சி நமக்கு உதவி செய்கிறது. அதற்கு பிறகு நாள் முழுவதும் புத்துணர்வோடு இருப்பதற்கு இந்த உடற்பயிற்சி நமக்கு உதவி செய்கிறது. அதற்கு பிறகு ஆண், பெண், குழந்தைகள், வயதானவர்கள் என்ற எந்த விதமான வயது வித்தியாசம் அல்லது பால் வேறுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பினரும் செய்யக்கூடிய வகையிலே இந்த உடற்பயிற்சியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில உடற்பயிற்சி முறைகள் வெப்ப தேசத்திற்கு பொருந்தாது, சில உடற்பயிற்சி முறைகள் குளிர் பிரதேசங்களுக்கு ஒத்து வராது.
ஆனால் அருட்தந்தை அவர்களுடைய அந்த உடற்பயிற்சியானது உலக சமுதாய சேவா சங்கம் இது உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வேறுபாடுகள் எல்லாம் இல்லாமல் எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த உடற்பயிற்சியை அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள், சில உடற்பயிற்சிகள் செய்வதற்கு நமக்கு அதிகமான இடம் தேவைப்படும். நம்முடைய எளிய முறை உடற்பயிற்சி செய்வதற்கு அதிகமான இடம் தேவைப்படாது. ஒரு சிறிய, அதாவது நாம் கைகளை நீட்டினால் எவ்வளவு இடம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு இடம் இருந்தாலே போதுமானது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா உபகரணங்கள் தேவையில்லை. ஏனென்று சொன்ன சில உடற்பயிற்சிகள் செய்வதற்கு என்று உபகரணங்கள் வைத்திருக்க வேண்டும், அதை வைப்பதற்கு ஒரு தனியான ஒரு இடம் வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரணமான ஒரு பாயோ அல்லது துணியோ இருந்தால் கூட நம்முடைய உடற்பயிற்சி செய்வதற்கு உபயோகமாக இருக்கும். எனவே இதுல உடற்பயிற்சி செய் என்பதை அருட்தந்தை அவர்கள் ஆத்திச்சூடியிலே கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஊக்கத்துடன் உழை என்று சொல்கிறார். இந்த ஊக்கமுடைமை என்கின்ற தலைப்பிலே திருவள்ளுவர் அவர்கள் ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு குறளிலே வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று குறிப்பிடுவார்கள். ஒரு மனிதனுடைய உயர்வு எதை பொறுத்தது என்று சொன்னால் அவனுடைய கல்வி, அவனுடைய பரம்பரை சொத்து இவற்றையெல்லாம் பொறுத்தது அல்ல, அவனுடைய எண்ணத்தை பொறுத்தது என்று சொல்கிறார். எனவே ஒரு மனிதனுடைய உயர்வு எந்த அளவுக்கு எண்ணம் உயர்வாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த மனிதனுடைய உயர்வு இருக்கும். அந்த உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் ஊக்கம் என்று சொல்லக்கூடியது. கவிஞர் வாலி அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்வார், ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் பாக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் என்று சொல்வார்கள். அந்த ஒரு எதுகை மோனையாக அதை அமைத்திருப்பார்கள். அதாவது நாம் எப்படி ஒருவருக்கு தூண்டுதல் கொடுக்க வேண்டும், ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நன்றாக ஒருவரை ஊக்குவித்தோம் என்று சொன்னா அவர் ஒரு சாதாரண வியாபாரியாக இருக்கக்கூடியவர் கூட ஒரு பெரிய வியாபாரியாக ஆக முடியும் என்பதைத்தான் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் என்று சொல்வார்கள். எனவே இந்த ஊக்கம் என்று சொல்லக்கூடியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதுவும் உழைப்பிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா நமக்கு அந்த ஒரு உத்வேகம் இருந்தோம் என்று சொன்னால்தான் நாம் செய்யக்கூடிய செயலிலே அது பிரதிபலிக்கும். அது மற்றவர்களுக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னா உபயோகமாக பயனுடையதாக இருக்கும் என்பதை இந்த ஆத்திச்சூடியிலே அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக எளிமையாய் இருந்திடு என்று அடுத்த ஆத்திச்சூடியை கொடுக்கிறார்கள். ஒரு என்சீர் கலைநெடிலுடைய ஆசிரியர் விருத்தத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு கவியிலே அருட்தந்தை அவர்கள் ஒரு கவிதை சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருகி துன்பம் மலிய கண்டோம். தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்குகளே 5 பழி, வியாதி, ஏழ்மை. தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து திரும்ப தோன்றாது ஒழித்து பலர் வாழ்வுக்கு தேவையுள்ள பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னா, இன்றைக்கு ஒரு இந்த பல அடுக்கு மாடிகளிலே இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு சென்று அங்கே விற்கக்கூடிய பொருட்களை பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வுக்கு தேவையில்லாத, அதாவது அவசியமான, அத்தியாவசியமான தேவையில்லாத எத்தனை பொருட்கள் விற்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அதுதான் தேவையற்ற. இப்ப என்ன ஆகிறது என்று கேட்டா, தேவையில்லாத பொருட்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா அதிகமாக உற்பத்தி செய்வதனாலே அதிலே லாபம் அதிகமாக கிடைப்பதனால அதிலே பல்வேறு நபர்களும் தங்களுடைய உழைப்பை செலுத்துவதனாலே, அறிவை செலுத்துவதனாலே, ஆற்றலை செலுத்துவதனாலே எந்த பொருள் அவசியமாக தேவையாக இருக்கிறதோ அந்த பொருளுக்கு பற்றாக்குறை என்பது ஏற்படுகிறது. எனவே எந்த பொருள் நமக்கு அத்தியாவசியமாக தேவையாக இருக்கிறதோ அந்த பொருளை மாத்திரம் நாம் உபயோகம் செய்ய வேண்டும், உபயோகப்படுத்தவும் வேண்டும், உற்பத்தி செய்யவும் வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் இந்த எளிமையாய் இருந்திடு என்கின்ற அந்த ஆத்திச்சூடியின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இதிலே முக்கியமாக சொல்லக்கூடியது என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, சமுதாயமானது ஒருவரை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள். எனவே ஒரு செல்வந்தர் மிகவும் அதிகமான பொருட்செலவு செய்து திருமணம் செய்கிறார் என்று சொன்னா அதை பார்த்து மற்றவர்களும் அதே போல் செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்றோ அல்லது கடன் வாங்கியோ அதே போல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தகுதிக்கு அவர் செய்கிறார் என்று சொன்னா நம்முடைய தகுதிக்கு நாம் செய்தால் போதுமானது என்கின்ற எண்ணம், மனமாற்றம் மக்களிடையே வந்தால்தான் அது அவர்களுடைய வாழ்விற்கு பயனுடையதாக இருக்கும். எனவே இந்த எளிமையாய் இருந்திடு என்பது முக்கியமான ஒரு ஆத்திச்சூடியாகும். அதற்கு அடுத்தபடியாக ஏற்றம் போற்றிடு என்று,
ஏற்றம் என்று சொன்னா உயர்வு என்கின்ற பொருளிலே இது பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு பெற வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தோடு இருக்க வேண்டும். அந்த உத்வேகம் இருந்தது என்று சொன்னால்தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதற்காக ஏற்றம் போற்றிடு என்கின்ற இந்த ஆத்திச்சூடியை அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஐயம் தெளி என்று ஒரு ஆத்திச்சூடியை குறிப்பிடுகிறார்கள். ஐயம் என்று சொல்லக்கூடியது சந்தேகம் என்று இருக்கிறது. நம்முடைய மனவளக்கலை வகுப்பிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா ஐயம் தெளிதல் என்று ஒரு பகுதியை நாம் வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னா ஒரு பேராசிரியர் பேசிக்கொண்டே செல்கிறார். ஆனால் அதிலே ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் என்ன செய்வது? அந்த சந்தேகத்தோடே போய்விடுவதா, அல்லது அந்த சந்தேகத்துக்கு அவருடைய மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே வைத்துக் கொள்வதா, அல்லது தெளிவு பெறுவதா என்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நமக்கு தோன்றும். ஆனால் அருட்தந்தை அவர்கள் மிகவும் அற்புதமாக சொல்வார்கள், சந்தேகம் கேட்பது உங்கள் உரிமை, பதில் சொல்வது என் கடமை என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே நமக்கு ஏதாவது அதாவது வாழ்க்கை என்பது தேடல் தான். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை நாம் தீர்த்து கொள்வதுதான். அப்படி அறிவு தெளிவு பெற்றவர்களிடத்திலிருந்து அந்த தெளிவு பெற வேண்டும். அப்படி இல்லாமல் ஏற்கனவே சந்தேகம் இருக்கக்கூடியவர்களிடத்திலே சென்று நாம் ஒரு சந்தேகம் கேட்டோம் என்று சொன்னால் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழியில் விழுமாறே என்கின்ற கதையாக ஆகிவிடும். எனவே அறிவில் தெளிவு பெற்றவர்களிடம் சென்று நாம் நம்முடைய ஐயங்களை தெளிவுபடுத்தி கொண்டோம் என்று சொன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுடையதாக இருக்கும். எனவே ஐயம் தெளி என்கின்ற இந்த ஆத்திச்சூடியை கொடுக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒன்றுபட்டு வாழ் என்று அடுத்த ஆத்திச்சூடியிலே குறிப்பிடுகிறார். நாம் சொல்வோம், தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா அருட்தந்தை அவர்கள் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்புக்கு உரிய விதிமுறைகளை எல்லாம் வகுத்து அதை மற்றவர்களிடத்திலே கொண்டு சென்று அன்பர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருப்பதனாலே தான் இந்த சங்கம் உலக மக்களிடத்திலே எல்லாம் மனவளக்கலை கொண்டு செல்வதற்கு உபயோகமாக இருக்கிறது. எனவே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வீடு நாடு சிறந்து விளங்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். எனவே ஒன்றுபட்டு வாழ்தல் என்று சொல்லக்கூடியது எல்லோருக்கும் அவசியமான. அதற்கு அடுத்தபடியாக ஓதி உணர்ந்திடு. ஓதுதல் என்று சொன்னால் படித்தல் என்கின்ற பொருளிலே பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அதை பற்றி நாம் படிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, சில பேர் ஒரு காதிலே வாங்கி இன்னொரு காதிலே விட்டு விடுவார்கள். சில பேர் ஒரு காதிலே வாங்கி மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அதாவது காதிலே வாங்கி வாயாலே விட்டு விடுவார்கள். சில பேர் மாத்திரம்தான் காதிலே வாங்கியதை மூளைக்கு கொண்டு சென்று அவர்கள் அதை செயல்படுத்தி அதனுடைய நன்மையை அடைவார்கள் என்று சொல்வார்கள். எனவே நாம் படித்த விஷயங்களை, அதனுடைய நன்மை தீமைகளை நாம் எப்பொழுது மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் என்று கேட்டா, அந்த விஷயத்தை நாம் வாழ்க்கையில கடைபிடிக்கிற பொழுதுதான் அந்த விஷயத்தை நாம் சொல்ல முடியும். அப்படி இல்லை என்று சொன்னா மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அதை சொல்கிற பொழுதும் பார்த்தீர்கள் என்று சொன்னா அந்த அளவுக்கு அந்த விஷயம் எடுபடாது. ஒரு விஷயத்தை கடைபிடித்து அந்த விஷயத்தை சொல்பவருக்கும் படித்து அந்த விஷயத்தை சொல்பவர்களுக்கும் இடையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா நிறைய ஒரு வேறுபாடு இருக்கும். இதுல ஒரு வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, சார் ஐசக் நியூட்டன் இருக்கிறார் இல்லையா, அவங்க நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்திருக்கார். இப்போ அவர்களிடத்திலே ஒரு ஓட்டுநர், அந்த ஓட்டுநர் என்ன செய்தார் என்று கேட்டா, அவர் ஒவ்வொரு கூட்டங்களுக்கு செல்கிற பொழுதும் அவரும் உடன் செல்வார். கூட்டத்திலேயும் அமர்ந்து அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு நாளைக்கு வண்டி மகிழுந்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற போது சொன்னாராம். என்ன சொன்னாரா, நீங்க எல்லா இடத்திலையும் பேசுவதை தானே பேசுகிறீர்கள், வேண்டுமானால் நான் ஒரு 100 கூட்டத்துக்கு மேல் கேட்டிருப்பேன், வேண்டுமானால் அடுத்த கூட்டத்திலே பேசட்டுமா என்று கேட்டார். அப்போ நியூட்டன் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னாராம், சரி பரவாயில்ல, அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு. இப்போ வேற ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள். அங்கே நியூட்டன் யார் என்று அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு தெரியாது. அதனால அவர் என்ன செய்யறார், அந்த ஓட்டுநரே சொல்லார், இவர் ஓட்டுநராக மாறிவிட்டார் நியூட்டன். அந்த ஓட்டுநரை நியூட்டனாக மாற்றிவிட்டார். இப்போ நியூட்டன் பேசுவார் என்று சொல்கிறார். அப்ப நியூட்டன் ஆக இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் எல்லாவற்றையும் பேசுகிறார். வழக்கமாக என்ன சொல்லுவாரோ எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். சொல்லி முடித்த பிறகு ஒரு அன்பர் ஒரு சந்தேகம் கேட்கிறார். இப்ப சந்தேகம் கேட்கிற பொழுது அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்று கேட்டா, அந்த விஷயத்தை அவர் படித்திருக்கிறார், கேட்டிருக்கிறார், ஆனால் உணரவில்லை. அதனால் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை.
அப்பொழுது என்ன செய்வது, சமாளிக்க வேண்டுமே. அப்பொழுது அவர் வேடிக்கையாக சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, இதெல்லாம் ஒரு பெரிய வினாவே இல்லை, இந்த கேள்விக்கு என்னுடைய ஓட்டுநர் கூட பதில் சொல்லி விடுவார், நான் அவரை அழைக்கிறேன், அவரே சொல்வார் என்று சொல்லி அந்த நியூட்டனிடமே கொடுத்து விட்டதாக வேடிக்கையாக சொல்வார். எனவே எந்த விஷயத்தையும் நாம ஓதுவதோடு நிறுத்தி விடாமல் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பழமொழியில சொல்வார்கள் இல்லையா, சுட்ட சட்டி அறியுமோ கரிச்சுவை என்று சொல்வார்கள். ஒரு பண் பாத்திரத்திலே நாம் ஒரு நல்ல ஒரு காய்கறியை நன்றாக சமைத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை சாப்பிடக்கூடியவர்களுக்குத்தான் அதனுடைய சுவை தெரியும், அந்த சட்டிக்கு அதனுடைய சுவை தெரியாது. அதே போல அதை ஓதுபவர்களுக்கு, அதை படித்திருப்பார்கள், நன்றாக மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய திறன் கூட அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அதை அவர்கள் வாழ்க்கையில பயன்படுத்தி இருந்தால்தான் அது அவர்களுக்கு பயனுடையதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது கூடுதல் பயன் தருவதாக இருக்கும். எனவேதான் ஓதி உணர்ந்திடு என்பதை இந்த இடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஔவை மொழி நட என்பது அருட்தந்தையினுடைய இந்த ஆத்திச்சூடியினுடைய கடைசி ஆத்திச்சூடி. இதிலே ஔவை என்பதை பற்றி பார்த்தீர்கள் என்று சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதாவது வயதான மூத்த குடிமக்கள் என்கின்ற பொருளிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஔவை என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது பாட்டி என்கின்ற அர்த்தத்திலே பயன்படுத்தக்கூடியது. ஔவை என்கின்ற சொல்கின்ற பெயரிலே வேறு வேறு காலகட்டத்திலே 3 நபர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இலக்கியத்துல நம்ம பார்க்கிறோம். இவருடைய நூல்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, அசதிக்கோவை, ஔவை குரல், விநாயகர் அகவல், பந்தன் அந்தாதி என்று பல்வேறு விதமான நூல்கள் எழுதியிருக்க. எல்லாமே தொகுத்து ஔவையார் எழுதியது என்று ஒரே பெயரிலே தான் நாம் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு ஒப்பீட்டுக்காக அருட்தந்தையினுடைய அந்த ஆத்திச்சூடியோடு ஔவையாருடைய ஆத்திச்சூடியையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஔவை மொழி நட என்ற அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லவா. அதனால ஔவையாருடைய ஆத்திச்சூடியை நாம் பார்க்கலாம். ஆனால் அவருடைய ஆத்திச்சூடி ஆவிலிருந்து கடைசி எழுத்து வரைக்கும் இன் வரைக்கும் இருக்கும். ஆனால் இங்கே நான் ஆலே அ என்கின்ற எழுத்திலிருந்து என்கின்ற எழுத்து வரைக்கும் மாத்திரம்தான் சொல்ல போகிறேன். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், என் எழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயம் இட்டு உன், ஒப்புரவு ஒழுகு, ஓதுவதை ஒழியேல், அவ்வியம் பேசேல், அகம் சுருக்கேல் என்று ஔவையாருடைய அந்த ஆத்திச்சூடியானது அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆத்திச்சூடிக்குமே நாம விளக்கம் சொன்னோம் என்று சொன்னால் அது நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனா இந்த ஔவையாருடைய வாழ்க்கை பார்த்தீர்கள் என்று சொன்னா, அவருடைய நூல்கள் ஒரு செய்தி என்று சொன்னா, அவர்களுடைய வாழ்க்கையே கூட ஒரு செய்தி. எப்படி என்று கேட்டா, அவருடைய ஒரு பாடலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது கூடாது, நாம் தான் உயர்ந்தவர்கள், நமக்குத்தான் எல்லா விஷயமும் தெரியும், மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்பதற்காக மேடையில அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு கவி. என்ன கவி என்று கேட்டா, வான்குருவியின் கூடு, வல் அரக்கு, தோல் கரையான், தேன் சிலம்பி, யாவர்க்கும் செய் அறிதால், யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், யாவர்க்கும் ஒவ்வொன்று எளிது என்று சொல்லலாம். இப்போ ஒரு செயலை நாம் செய்கிறோம், இந்த செயல் என்னை போல யாராலும் செய்ய முடியாது என்று நாம் தற்பெருமை பேசிக்கொள்கிறோம். ஆனால் ஔவையார் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலே திறமை இருக்கும், எனவே மற்றவர்களுடைய திறமை இல்லாதவர்கள் என்று சொல்லி நாம் யாரையும் பழித்து பேசக்கூடாது. ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய வான்குருவி இருக்கிறது அல்லவா, அது ஒரு கூடு கட்டி இருக்கும். அது மேலே இருந்தும் கீழே செல்ல முடியும், கீழே இருந்தும் மேலே செல்லக்கூடிய வகையிலே அந்த அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு கூட்டை ஒரு சிறந்த பொறியியல் துறை வல்லுநர்களோடு அமைக்க முடியாது என்று சொல்வார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா, அரக்கு எனப்படும் பசையை கொண்டு கரையான் கட்டும் கூற்றை போல எந்த வல்லுநராலும் கட்ட முடியாது என்று சொல்வார்கள். அதே போல தேன்கூடு, சிலந்தியினுடைய வலை, அவைகளெல்லாம் நாம் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிற பொழுது எதிர்மறையாக சொல்லக்கூடாது, நேர்மறையாகத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே அந்த வகையிலே ஔவையார் அவர்கள் ஒரு அரசனுடைய திருமணத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த திருமணத்துக்கு சென்று நிறைய கூட்டம் வந்திருக்கிறது, அவருக்கு உணவு கிடைக்கவில்லை. அப்போ நாம் என்ன செய்வோம் என்று கேட்டா, முக்கியமான நபர்களை நாம விசாரிப்போம் இல்லையா, நன்றாக சாப்பிட்டீர்களா, சாப்பிட செல்லுங்கள், உணவு எப்படி இருந்தது, இப்படி எல்லாம் நலம் விசாரிப்போம். அப்படி இந்த அரசன்
திருமணத்திலிருந்து ஔவையார் வெளியில வருகிற பொழுது அந்த அரசன் வந்து கேட்கிறான், உணவு உண்டீர்களா என்று கேட்கிறார். இப்ப நான் அவர்கள் உண்மையிலே உணவு உண்ணவில்லை, ஆனால் உண்ணவில்லை என்று சொல்லக்கூடாது அல்லவா? நான் சாப்பிட்டேன் என்று சொல்ல வேண்டும், ஆனால் அதிலே சாப்பிடவில்லை என்பதையும் தெரிவிக்க வேண்டும். அதை எப்படி சொன்னார் என்று கேட்டால், வண்டமிலை தேர்ந்த வழுதி கலியாணத்து உண்ட பெருக்கம் உரைக்க கேள், அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீள் பசியினாலே சுருக்குண்டேன் சோறு உண்டிலேன் என்று சொல்கிறார். அதை உண்டேன் என்கின்ற வார்த்தையை 3 முறை போட்டுகிறார். அது கூட்டத்தினாலே என்னை நெருக்கினார்கள், தள்ளினார்கள், பசியினாலே நான் வாடினேன், ஆனால் எனக்கு சோறு மட்டும் கிடைக்கவில்லை என்று சொல்வார்கள். எனவே அதற்கு அது ஒரு வேடிக்கையாகவும் இருக்கும், அதே சமயத்திலே நேர்மறையாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய தன்மையும் நாம் இந்த பாடலிலே பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா, கோடி என்கின்ற சொல்லை வைத்து அவர்கள் ஒரு பாடலை எழுதியிருப்பார்கள். இப்போ ஒரு சொல்லை பார்த்தீர்கள் என்று சொன்னா 2 விதமான பொருள் இருக்கும். கேட்பவர் ஒரு பொருளிலே பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தும் சொல்பவர்கள் வேறு ஒரு பொருளிலே அந்த சொல்லை பயன்படுத்தி சொல்லக்கூடியது ஒரு அழகு நாம் பார்க்கலாம். இப்போ ஒரு அரசர் வந்து தன்னுடைய புலவர்களுக்கு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார் என்று சொன்னா, நாளைக்குள் நீங்கள் 4 கோடி பாடல்கள் எழுதி தர வேண்டும் என்று. நமக்கு தெரியும், கோடி என்று சொல்லக்கூடியது ஒரு சொல், இன்னொன்று கோடி குறிக்கக்கூடியது இல்லையா? இப்போ இவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, ஒரு பாடல் எழுதி தருகிறார். என்ன 4 கோடி தானே, எழுதினா போச்சுட்டார். எப்படி எழுதினார் என்று கேட்டா, மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும், 1 கோடி ஆகிவிட்டது. உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன் மனையில் உண்ணாமை கோடி பெறும், 2 கோடி ஆகிவிட்டது. கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும், 3 கோடி ஆகிவிட்டது. கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடாமை கோடி பெறும். அதாவது வந்து எத்தனை 4 கோடி ஆகிவிட்டது, எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, நாம் ஒரு வார்த்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலிருந்து பிறழாமல் இருப்பதுதான் அது கோடிக்கு சமமாக இருக்கும் என்று சொன்னதாக இந்த பாடல் இருக்கும். அருட்தந்தை அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சிறிய சம்பவத்தோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அருட்தந்தை அவர்களிடத்திலே அன்பர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற போது ஒரு அகத்தாய்வு வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அகத்தாய்வு வகுப்புக்கு நடுவிலே, ஒரு வகுப்புக்கும் இன்னொரு வகுப்புக்கும் நடுவிலே தேநீர் வந்து பரிமாறுவார்கள். அப்படி தேநீர் பரிமாறுகிற பொழுது சில பேர் பார்த்தீர்கள் என்று சொன்னா, வீட்டில இருக்கிற போது நிறைய சாப்பிடுவார்கள், வெளியிலே போகும்போது மிகவும் குறைவாக சாப்பிடுவார்கள். அது குறைவாக சாப்பிடுவது போல் காட்டிக்கொள்வார்கள். இப்போ 2 தன்மையும் இருக்கும், நமக்கு உண்மை என்ன என்று தெரியாது. இப்போ ஒரு அன்பரிடத்திலே ஒரு கோப்பை கொடுத்திருக்கிறார்கள், முழுவதுமாக நிரப்பி கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த கோப்பையை அப்படியே வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் வந்து தேநீர் அருந்தவில்லை. அப்போ அருட்தந்தை கேட்கிறார்கள், என்ன தேநீர் குடிக்கவில்லையா என்று கேட்கிறார். இல்ல, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அன்பர் சொல்கிறார். அப்போ அருட்தந்தை அவர்கள் நகைச்சுவையாக சொன்னாங்க, அது கொஞ்சம் குறைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னாரு. அவர் உடனே சொன்னாங்க, குடிங்க குறைஞ்சிரும் அப்படின்னாரு. எனவே நகைச்சுவையாக அந்த விஷயத்த சொல்லி, ஏன்னா அவருக்கு எவ்வளவு தேவைப்படும் என்பது கூட அருட்தந்தை அவர்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் சபை முன்னாடி எப்படி இவ்வளவு குடிக்கிறதுன்னு நினைச்சிருப்பாரு என்னவோ தெரியாது எனக்கு. எனவே நகைச்சுவையாக இந்த விஷயத்தை ஒரு அன்பர் வந்து பகிர்ந்து கொண்டார். எனவே அருட்தந்தை அவர்களுடைய கவிதைகள் 1000 கவிதைகள் மேலே இருக்கிறது. அத்தனை கவிதைகளையும் நாம் படித்து இன்புறலாம். ஒவ்வொரு கவிதையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு வடிவத்திலே அமைந்திருக்கிறது. இது ஆத்திச்சுடி என்கின்ற வடிவத்தில் அமைந்திருக்கிறது. அகவல் என்கின்ற வடிவத்திலேயும் அருட்தந்தை அவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்கள். தவமுறை அகவல் என்பது. அது வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னொரு முறை நாம் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த சிந்தனை விருந்தை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், வாய்மொழி கேட்டோருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வணக்கம், வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஐயாவோடு மீண்டும் இணைவோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. முதலாவது நண்பராக உமையாள் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, நீங்க வந்து 3 ஔவையார் அந்த 3 காலத்துல வாழ்ந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல ஐயா, அப்படிங்களா ஐயா? சரிங்க, நான் ஒரு ஔவையார் தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
அப்போ ஐயா ஏற்றம் போட்டு அதுக்கு என்னங்க ஐயா விளக்கம் கொடுத்தீங்க? ஏற்றம் என்கின்ற சொல் உயர்வு அப்படின்றத குறிப்பிடுது. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உயர்வுக்காக நம்ம எப்பொழுதும் நம்முடைய எண்ணம், சொல், செயலினால முயற்சி செய்து கொண்டே இருக்கும். ஏற்றம் என்பது உயர்வு என்பதை குறிக்கிறது. சரிங்க, சிறப்புங்க, மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பரமத்தியிலிருந்து ராதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சந்திராமா, நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, அருமையான தலைப்பு, அற்புதமான சிந்தனைகள். நீங்க அந்த சொன்ன கர்ணன் இது இடது கையில கூட கொடுக்கறது தப்பு இல்லைங்கிறது கேட்டிருக்கேன். இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்குரிய ஊக்கமும் கிடைச்சது. ஏன்னா மனசு மாறும், மனம்ங்கிறது எப்ப வேணாலும் மாறக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வச்சுங்க ஐயா. ஆத்திச்சூடிய பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா, நிறைய உதாரணங்களோட ரிவைண்ட் பண்ணீங்க எங்களுக்கு. மறுபடியும் ரொம்ப நன்றிங்க ஐயா. எப்பவும் போல உங்க ஸ்பீச் அற்புதமா இருந்ததுங்க ஐயா. சீக்கிரம் முடிச்சுட்டீங்க. ஆனா வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி சந்திராமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வசந்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் வசந்திமா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, உங்களுடைய அந்த முதல்ல ஆத்திச்சூடி 3 வகை ஆத்திச்சூடி சொன்னீங்க இல்லையா, அது இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நீங்க ஒவ்வொரு லைனா சொல்லும் போது எனக்கு கூடவே இது கூட சொல்லியிருக்கலாம், இது கூட சொல்லியிருக்கலாம், நிறைய சாமிஜியோடைய அந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாம் ஆத்திச்சூடை வழியா எனக்கு சிந்தனையில வந்தது. அடுத்தது ஆத்திச்சூடின்னா வெறும் அந்த அகத்தாய்வு பண்பு சார்ந்தது மட்டும்தான் இருக்கணுமா, இல்ல தத்துவம் சார்ந்து கூட இருக்கலாமா? இப்போ உதாரணமா சுவாமிஜி இறைநிலை விளக்கம், காந்த தத்துவ விளக்கம், இதெல்லாமும் ஆத்திச்சூடி வகையில நம்ம எழுத முடியுமா? வெறும் பண்பு சார்ந்து மட்டும்தான் ஆத்திச்சூடி இருக்கணுமாங்க ஐயா? இல்லம்மா, எழுதலாமா. நீங்க சொல்ற அந்த இறைநிலை சார்ந்து, காந்த தத்துவம் சார்ந்து கூட எழுதலாம். ஏன்னா ஆத்திச்சூடினா எல்லாமே இப்படி நட அப்படி நட அப்படின்றதுக்கு மட்டும்தான் ஆத்திச்சூடின்றது இருக்கு. அதுக்கான இலக்கணம் இல்லைங்களா? அதுக்காக கேட்டாங்க. சுவாமிஜியுடைய தத்துவம் நிறைய இருக்கு இல்லையா? ஆத்திச்சூடி வரிசையில எழுதுனா பரவாயில்லையா? ஆத்திச்சூடிக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல, அந்த இலக்கணத்தை புறம்பா பண்ற மாதிரி இருக்குமா? அதுக்காக கேட்டாங்க. இல்லம்மா, நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் அதுல பண்ணலாம். அதனால ஒண்ணும் தவறு. அது இதனுடைய அடிப்படை என்னன்னா, அகர வரிசையை குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதே நேரத்துல ஒரு நல்ல பண்புகளும் அதுல வரணும் அப்படின்றத பாக்குறோம். நாம தத்துவ ரீதியான கருத்துக்களை இணைத்துவதனால தவறு எதுவும் இல்லை. நன்றிங்க. வாழ்க. நன்றி, வாழ்க வளமுடன். நவீன ஆத்திச்சூடி நம்ம பாரதியார் கூட எழுதியிருக்காங்க இல்லைங்களா ஐயா? வாழ்க வளமுடன். ஆமாமா, எழுதியிருக்காங்க. வாழ்க வளமுடன். பாரதிதாசன் கூட எழுதியிருக்காரு ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி நவீனமா எழுதலாம் எல்லாருமே, கண்டிப்பா. அடுத்த அன்பராக நாமக்கல்லில் இருந்து பாப்பு அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். பாப்பு டீச்சர், வாழ்க வளமுடன். ஒரு முறை மைக்கு டச் பண்ணுங்கம்மா. கிடைச்சிருச்சு. வாழ்க வளமுடன்மா. சந்திரம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஆத்திச்சூடிங்கிறது நாங்க சின்ன பிள்ளையில படிச்சது. ஆத்திச்சூடி, ஔவையாருடைய ஆத்திச்சூடி, அது அப்படியே இப்போ ஞாபகப்படுத்துனீங்க. ரொம்ப அருமையா மகிழ்ச்சி கருத்துக்களோட நம்ம ஔவையார் வழங்கிய அந்த ஆத்திச்சூடி அப்படியே ஞாபகத்தில் அப்போ படிச்ச மாதிரி ஒரு ஞாபகத்தை வந்ததுங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய புது புது கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்கணுங்க. எல்லாம் அப்படியே மறந்து போகுது. மறுபடியும் கேட்கணும். இதெல்லாம் அவ்வளோ அற்புதமா இருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டீங்க. சீக்கிரம் முடிச்சாலும் நிறைய கருத்துக்கள் மகிழ்ச்சியோட இருந்த அனுபவத்தோடு சேர்ந்து சொல்லும்போது இன்னும் சிறப்பா இருக்குது இல்லையா? ரொம்ப சிறப்புங்க ஐயா. உங்களுடைய பணி சிறக்கட்டும். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. ஐயாவோட சிந்தனை உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுனால உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா முடிச்ச மாதிரி இருக்கு. ஐயா சரியான நேரத்துலதான் முடிச்சிருக்காங்க. அருமையான கருத்துக்கள். அது ரொம்ப விறுவிறுப்பா போனதுனால நமக்கு நேரம் போனது தெரியல. வாழ்க வளமுடன். நன்றி. நிறைய சொல்லிட்டாரு கொஞ்ச நேரத்துல. ஆமா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நம்பராக மகேஷ் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஹலோ,
வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கனெக்ட் பண்ண ஆக்சுவலி சிந்தனை முடிச்சப்பதான் கனெக்ட் பண்ணேன். ஆனா அந்த எதனால கனெக்ட் பண்ணா ஆத்திச்சூடியில வந்து பார்த்தா இப்பதான் நீங்க இது பண்ணும்போது இப்ப வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சு பாக்குறேன். வரிசையில இருந்து அறம் செய்ய விரும்பு 6 வரிசை 7 வரிசை அதாவது உயிரெழுத்துலாம் வருதுன்றது நல்லா யோசிச்சு பார்த்தப்ப தான் வருதுங்கய்யா. மகிழ்ச்சி அதே அதிகமா தான் இருக்குமாங்களா ஐயா? எப்படிமா எப்படி சொல்றீங்கய்யா? புரியல. அதாவது நான் வந்து இந்த ஆத்திச்சூடி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இது நான் இத்தனை நாள் வரைக்கும் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கல. ஐயா நீங்க சொன்ன உயிரெழுத்து எல்லாம் கேட்டா தெரியணும்ன்றதுக்காக சொல்லும் போது 6 வருது ஆ வருது இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் இப்ப வருது. ஹலோ ஆமா சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறது சொல்லுங்க. அதாவது இப்ப மகிழ்ச்சி வாங்கி ஆத்திச்சூடி அதே மாதிரி தான் இருக்குமாங்க இதே மாதிரி? ஆமா ஆமா ஐயாவுடைய ஆத்திச்சூடி அதே மாதிரிதான். தொகுப்பாளரும் ஒரு தடவை அது இது பண்ணாங்களே, ரிப்பீட் பண்ணாங்களே. அதாவது ஆத்திச்சூடியில வந்து ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற அந்த முதல் எழுத்துல இருந்து கடைசியில நமக்கு இன் என்கின்ற எழுத்தோட முடியுது பாத்தீங்களா? அதாவது உயிரெழுத்து உயிர்மை எழுத்து எல்லாமே எழுதியிருப்பாங்க. அருட்தந்தை அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அது ஃபுல்லா எழுதணும் அப்படின்றதுக்காக எல்லாம் எழுதாம நம்முடைய கருத்துக்கள் மக்களுக்கு வெவ்வேறு வடிவங்கள்ல சேரணும் அப்படின்றதுக்காக அதுல இருந்து வரைக்கும் தான் எழுதியிருப்பாங்க அருட்தந்தை அவர்கள். ஓகே ஓகே அதுங்க இது வந்து ஒரு ரெக்கார்டா நீங்க வந்து குரூப்லயும் போட்டீங்கன்னா அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இதுல பேசலாங்கய்யா. நான் இன்னைக்கு நேர்ல லைன்ல வந்திருக்கேன். நான் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புவேன் பொதுவா. ஆனா இன்னைக்கு நான் ரெக்கார்டிங் பண்ணல, லைவ்ல வந்திருக்கேன். நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்ல கேட்டு பார்க்கலாம். அவங்க ரெக்கார்ட் பண்ணது கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். வாழ்க வளம். நன்றிங்க. வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிச்சயமா ஐயா. ரொம்ப சிறப்பான உரை ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாட் பாக்ஸ்ல நிறைய அன்பர்கள் பதிவு போட்டிருக்கிறாங்க ஐயா, உங்களுக்கு பாராட்டு சொல்லி. அதோட நம்பிராஜம் அம்மா அவங்க, நம்பிராஜம் பாலகிருஷ்ணன் அம்மா அவங்க நம்மளோட வேதாத்ரி அன்பர், அவங்க ஒரு ஆத்திச்சூடி உங்களுக்கு பாராட்டு சொல்லி எழுதியிருக்காங்க ஐயா. அனைவருக்கும் ஆரோக்கியமான இனிமையான ஈகையை பேசிய ஐயா அவர்கள் உணர்ந்து ஊக்கம் தந்து எங்களுக்கு ஏதுவாக ஐயமின்றி கற்றோம் ஒற்றுமையாக ஓதியது உங்களுக்கு அவ்வளவும் வாழ்த்துக்கள். அருள்நிதி நம்பிராஜம் பாலகிருஷ்ணன் என்று சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஆத்திச்சூடியிலேயே வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க ஐயா. இந்த பெருமை வந்து அருட்தந்தைக்கு தான் சேரும். ஏன்னா அருட்தந்தை தான் எழுதியிருக்காங்க. நம்ம வெறும் ஒரு கருவியாக இருந்து சொல்றோம். கவிஞன் என்பவன் கவி எழுதுபவன் மட்டுமல்ல, கவிஞர்களை உருவாக்குபவனும் கூட அப்படின்னு உடனடியா அந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்லி, அது மாதிரி உடனடியாக அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. வாழ்க. அருள்நிதி நம்பிராஜம் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக அருமையாக ஒரு பாராட்டு வழங்கியிருக்கீங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பெரிய குளத்திலிருந்து சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சந்திராமா. சந்திராமா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அற்புதமான சிந்தனை, ஒப்புமை ரொம்ப அற்புதமாக இருந்தது. புதிய கருத்துக்கள் நிறைய நாங்க கேட்டுக்கிட்டோம். அப்படியே நீங்க முன்னாடி ஆத்திச்சூடி படிச்சுட்டு இந்த டைமுக்கு கொண்டு போயிட்டீங்க எங்க மனதெல்லாம். அதை ஒப்பிட்டு பாக்குறப்ப உண்மையிலேயே அருள் தந்தி வந்து எவ்வளவு படிச்சாங்க, எதுல இருந்து அவங்க வந்து இந்த கருத்துக்களை எடுத்தாங்க. எங்க போனாலும் வள்ளலார் ஆகட்டும், அவருக்கு விவேகானந்தர் ஆகட்டும், நம்மளுடைய பரமஹம்சர் ஆகட்டும், நம்ம யோகானந்தர் ஆகட்டும், எல்லாரும் எதை எடுத்து பார்த்தாலும் அது மகரிஷியோட கருத்துக்களோட ஒன்றிதான் இருக்குதுங்கிறப்ப உண்மையிலேயே நாம் எல்லோரும் பாக்கியவான்கள் தாங்கய்யா. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்ததை உணர்ந்தவாறு எங்களுக்கு எடுத்துரைமைத்துக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வினாக்கள் ஏதும் இல்லை, உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நான் சொல்றேங்கய்யா. ரொம்ப அற்புதம். நன்றிங்கய்யா. சந்திராமா. நன்றி சந்திராமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி. உங்களோட நம்பரை நான் வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. கண்டிப்பாமா. கண்டிப்பா. வாழ்க வளமுடன்.